அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல குடைமிளகாய் ஸ்வீட் கார்ன் வச்சிட்டு ரைஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். இதற்கு வந்துட்டு ஒரு குடைமிளகாய் பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி சோளம் அந்த சோளக்கதிரை மட்டும் தனித்தனியா உதுத்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு விழுதோட இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இது கூடயே நான் ஒரு பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சிட்டேன். நீங்க பச்சை மிளகாய் வேணும்னா தனியா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நாம இதை எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்ப்போம். நான் குக்கர்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். நெய் கூட சேர்த்திங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இது காயட்டும். இதில் நாம பட்டையும் கிராம்பும் சேர்த்துட்டு கூடவே ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னு இஞ்சி பூண்டு விழுத இதோட நம்ம ஆட் பண்ணிட்டு மற்ற காயும் சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு விழுது வாசனை போக லைட்டா வதக்கிக்கோங்க. இதோட கார்ன், குடைமிளகாய், இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். போதும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுடலாம். இதோட நான் அரிசியும் நீங்கள் ஒரு டம்ளர் போட்டிங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு பார்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். சுவையான குடைமிளகாய் ஸ்வீட் கார்ன் ரைஸ் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தயிர் பச்சடி செஞ்சு நீங்களும் அதோட இதை சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு ஈஸியான ரெசிபி. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.